ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, முடி கொட்டிகிட்டே இருக்குது, வளரவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இன்றைக்கி நான் சொல்கிற ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்தியாக சாப்பிடணும். நம்ம ஹேர் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்தியான ஹேர் பேக் போடணும். இந்த பேக் வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு என்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான். வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, சி, கே, அது மட்டும் இல்லை மெக்னீஷியம், கால்சியம், இரும்பு, இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. இது நம்ம ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர். நம்ம ஹேர் வந்து ஃப்ரிஸியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேர் நல்லா சாஃப்டாக, ஸ்மூத்தாக, ஷைனிங்காக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம முடி வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்கிற அரிப்பு, எரிச்சல், டேண்ட்ரஃப் எல்லாம் க்யூர் பண்ணும். வெண்டைக்காயில் இருக்கிற விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால நம்ம ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகும். நம்ம ஹேர் உடஞ்சி விழுகாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஹேர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ஃபில் பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஸ்கேல்ஃபில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால நம்ம ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் ஹேர் ரூட்ஸுக்கு கிடச்சி நம்ம ஹேர் க்ரோத்தும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே ஹேர் டேமேஜ் சரியாகும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். ஓகே, நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 வெண்டைக்காவை வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஷார்ட் ஹேர்னால் நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்ததாக நான் இப்போ என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதை விட சின்ன வெங்காயம் தான் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சின்ன வெங்காயம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் பால்னஸில் கூட பார்த்திங்கன்னா நல்ல முடி வளரும். அதே மாதிரி ஸ்ப்ளிட் எண்டை கூட க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக, ஸ்மூத்தாக, சில்கியாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சின்ன வெங்காயமாக எடுத்துருக்கிறதுனால 10 எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா அரை வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டையும் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது யூஸ் பண்ணாலும் செட் ஆகாது, சளி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்துக்கு பதிலாக செம்பருத்தி இலை கூட போட்டுக்கோங்க. தேர்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல் தான். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்கின ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரமாக கோல்ட் ஆகாது. ஆலிவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு ரொம்பவுமே நல்லது. நம்ம ஹேரை நல்லா க்ரோத் ஆக்குறதுக்கும் ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேர் வந்து ட்ரையாக, ஃப்ரிஸியாக இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப சிக்கு விழுகும். அதனால நிறைய ஹேர் ஃபால் ஆகும். நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் நல்லா கண்டிஷ்னிங்காக, சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல்ஃபை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்கிற அரிப்பு, எரிச்சல், டேண்ட்ரஃபை கூட நல்லா கிளியர் பண்ணுது. இப்போ நம்ம ஆலிவேராவில் இருக்கிற 2 சைடு முள்ளை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து எல்லோ கலர் ஜெல் இருக்கும், அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அது பட்டுருச்சு அப்படின்னா அரிப்பு எடுக்கும். ஆலிவேரா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். மிக்சி ஜாரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மசாலா ஐட்டம் ஏதாவது அரைச்சிருப்போம், நம்ம அப்படியே சோப் போடாமல் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கேல்ப் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் கடையில் வாங்கின ஆலிவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணாமல் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலிவேரா ஜெல்லையும் இது கூட போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி அரைங்க. ஏன்னா நம்ம போட்டுக்க பொருளே வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து இருக்குது. அதனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு லேஸான கிளாத்தில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம ஹேரில் போய் சிக்கிக்கும். ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த பேக்கை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா சிக்கு இல்லாமல் சீவிக்கோங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்கள் ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். ஆயில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஸ்கேல்ஃப்லேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஈவனாக.
ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னெத்தியில் முடி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு முடி எங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இதை அப்ளை பண்ண உடனே நம்ம ஸ்கேல்ஃபில் வந்து மைல்டாக மசாஜ் பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் உங்கள் ஹேரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ ஆர் ஷியாக்கா போட்டு நீங்கள் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெண்டைக்காய் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களால் வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவையாவது யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால நம்ம ஹேரில் வந்து நல்லாவே சேஞ்சஸ் பார்க்கலாம். இந்த பேக்கை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன பிள்ளைங்க மட்டும் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே சளி பிடிச்சிருங்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.